திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பைரவ நிலையத்திற்கு புதியதாக வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த பதிவு. புதுசா இங்க வரக்கூடிய பக்தர்கள் இங்க நடக்கக்கூடிய வழிபாடுகள், விழாக்கள், கோயிலுடைய அமைப்பெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். ரொம்ப நேர்த்தியா வழிபாடுகள், பூசைகள் எல்லாம் செய்யறாங்க, எங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி அவர்களெல்லாம் கூட கோயிலுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. இங்க எல்லா ஜீவன்களும், எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியா வாழுது. கோசாலையில பசுக்கள் இருக்கு, கோயிலை சுற்றிலும் நாய்கள், ஆடுகள், கோழிகள், வாத்துகள், புறாக்கள், காக்கை, குருவிகள், அணில்கள், சிற்றுயிர்கள் எல்லாம் கூட. இன்னும் சொல்ல போனா நீர்வாழ் உயிரினங்களும் இங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு எளிமையான குளம் ஒண்ணு சிறிய அளவுல வெட்டி அதுல நீர் விட்டு மீன்களும் ஆமைகளும் கூட இங்க இருக்கணும்னு சொல்லி அதுல நீர்வாழ் உயிரினங்களும் கூட இங்கு பராமரிக்கப்பட்டு வருது. அப்படி எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவிக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயில்ல சமீப காலமா வந்து சில பேர் வருந்துவதை பார்க்க முடியுது. இங்க இருக்கிற நாய்களை யாரும் பராமரிக்கிறது இல்ல, இந்த நாய்களுக்கு உணவிடுறது இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத பார்க்க முடியுது. அவங்க புரிதலுக்காக இந்த பதிவு. நாம வளர்க்கிறது அல்லது நாம பராமரிக்கிறதுன்னு சொல்ல போனா இங்க ஒரு 4-5 நாய்கள் தான் இருக்கும். அது வழக்கமா கோயில்களுக்கு, நம்ம கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தெரியும். அதுவும் நாம வளர்க்கணும்னு சொல்லி எங்கிருந்தோ வாங்கிட்டு வந்ததோ அல்லது நாம வேற இடத்துல இருந்து கொண்டு வந்ததோ இல்லை, யாரோ பக்தர்கள் கொண்டு வந்து விட்டது தான். அவை மட்டும்தான் கோயில்ல நாம பராமரிக்கக்கூடியது. நீங்க பார்க்கும்போது நோயுற்று சொரிசிரங்கால பாதிக்கப்பட்டு வயதான இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் நீங்க பார்க்க நேரிட்டால் அதெல்லாம் இங்கு பராமரிக்கப்படுறது இல்லை அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய தெருவுக்கள்ல, அவங்களுடைய வீட்டை சுத்தி வயதான அல்லது நோயுற்ற நாய்கள், பராமரிக்க முடியாத நாய்கள் அல்லது அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற நாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்க விட்டுறது. அப்புறம் அவங்களால வளர்க்க முடியல அல்லது வீட்டுல வளர்த்துட்டு இருந்து கொஞ்ச நாள் அதை கொண்டு வந்து இங்க கைவிட்டுட்டு போயிடுறது. சாக்கு பைகள்ல கொண்டு வந்து விட்டுறது. ஆட்டோவில், இருசக்கர வாகனங்கள்ல, கார்கள் எல்லாம் கூட கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம இங்க இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. சங்கிலியோட கொண்டு வந்து இந்த காட்டு பகுதியில் ஏதாவது ஒரு மரத்துல கட்டிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற நாய்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்து விடுற வழக்கம் எப்படி அவர்களுக்கு வந்ததுன்னு தெரியல. ஆனாலும் இது சமீப காலமாக இங்கு அதிகமாயிடுச்சு. எங்களால் என்ன செய்யறதுன்னு சொல்லி முடிவெடுக்க முடியாம விழிப்பிதுங்கி நாங்க இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்து இங்க இந்த மாதிரி நாய்கள் வரும்போது நாங்கள் அதுக்கு உணவிடுறது, பராமரிக்கிறது, அது போல எல்லாம் செய்துட்டு இருந்தோம். வெகு சிலருக்கு தான் தெரியும். இங்க அதற்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு கசாப்பு கடைகள்ல இருக்கிற எலும்புகள் எல்லாம் கூட கொண்டு வந்து தனியா ஒரு பாத்திரம் வச்சு கோயிலுக்கு வெளியே அதுக்கு அரிசி போட்டு அதை சமைச்சு அதுக்கு ஒரு தொட்டி கட்டி, இப்ப கூட நீங்க காளியம்மன் சொன்னதுக்கு பின்னாடி நீங்க அந்த தொட்டியை பார்க்கலாம். தரை மட்டத்திலேயே நீளமா 2ஆ பிரிச்சு, ஒண்ணுல தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கும் ஒண்ணுல இந்த புலால் சோறு போடுறதுக்கும் அந்த தொட்டி வச்சிருப்போம். அதற்குன்னு ஒரு ஆள் நியமிச்சு சில நாட்கள் அப்படியெல்லாம் கூட நாங்க அதுக்கு உணவிட்டு பராமரிச்சோம். அப்படி இருக்கும்போது இருக்க அதிகமா நாய்களை கொண்டு வந்து விடுறது, ரொம்ப அடிபட்டு சாகக்கூடிய நிலையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இங்க விடுறது, நோயுற்ற நாய்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க விடுறது, அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற நாய்கள் எல்லாம் இங்க பிடிச்சுன்னு வந்து விடுறது, இப்படியான ஒரு ஒரு நமக்கு இங்க சிரமம் கொடுக்கக்கூடிய வேலைகளை சில பேர் செய்யறாங்க. அதை தவிர்க்கவும் முடியல. நாங்க பார்க்கிற நேரமும் இருக்கும், பார்க்காத நேரமும் இருக்கும். இங்க வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. உணவிடுவது மட்டும் போதுமானது அப்படின்னா எங்களுக்கு அதுல ஒரு சிரமமும் இல்லை. ஏன்னா இங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னதானம் பெற்றுக்கிறது, பிரசாதம் பெற்றுக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி அவற்றை அப்படி பராமரிக்க முடியறதில்ல அவ்வளவு சுலபமா. ஒண்ணு கடிச்சுக்கும். புது நாய்கள் வரும்போது அதை விரட்டி போய் கடிக்கும், அது ரத்தம் ஒழுகிட்டு ஓடும். கோயில் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் சண்டை போடும். வழிபாட்டு நேரங்கள்ல பக்தர்களுக்கு இடையூறு செய்யறது, கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு குறைக்கிறது, விரட்டுறது. சில நேரங்களில் குழந்தைங்க கையில் ஏதாவது தின்பண்டங்கள் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை கவ்வி பிடிக்க முயற்சி செய்யறது, அதை பார்த்து குழந்தைங்க, பெண்கள் பயப்படுறது, ஒரு அச்ச உணர்வோடையே பயந்துட்டே கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்குது. இங்க நிர்வகிக்கிறதுக்கும் ரொம்ப சிரமம். கோயில்ல எல்லா இடங்கள்லயும் மலம் கழிச்சு வைக்கும், சிறுநீர் கழிச்சு வைக்கும். அது தூய்மை செய்யறதுக்கே இங்க சில பேருக்கு தினமும் நேரம் போதுறதில்ல. காலையில நீங்க கோயிலை சுத்தி வந்து வலம் வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மலம் கழிச்சு வச்சிருக்கோம், சிறுநீர் கழிச்சு வச்சிருக்கோம்.
அதை தூய்மை செய்யலைன்னாலையும் பக்தர்கள் முகம் சுழிப்பாங்க. அப்போ பக்தர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்க அதை தூய்மை செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இத்தனை சிரமங்கள் வழிபாட்டு நேரத்துல உள்ள ஒண்ணு கடிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து, சில நேரங்கள்ல ஆளுங்களையும் கடிச்சிருது, குழந்தைங்களையும் கடிக்க கடிக்க நேரிடுது. இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. ஆனாலும் நம்மால என்ன இயலுமோ நாம நாம போடக்கூடிய உணவு அதை சாப்பிட்றதில்ல. நிறைய நாய்கள், நாய் வளர்த்தவங்களுக்கு தெரியும். அது அசைவத்தின் மேல் எண்ணம் வந்துருச்சுன்னா அது இந்த நாம போடக்கூடிய இந்த சைவ உணவெல்லாம் சாப்பிட்றதில்ல. நீங்க குழம்பு சோறு இதெல்லாம் வச்சீங்கன்னா சாப்பிட்றதில்ல. இப்ப இருக்கிற நாய்கள் எப்படி பழகிடுச்சுன்னா, சுற்றி இருக்கக்கூடிய கோழி பண்ணைகள்ல இருந்து இறந்து போன கோழிகளை வீசுவாங்க. அந்த கோழிகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ரத்த வாடையில அதுக்கு பிரியம் இருக்கிறதுனால நாம போடக்கூடிய சைவ உணவெல்லாம் சாப்பிட்றதில்ல. அது லட்சியம் பண்ணிக்கிறது இல்ல. நாய் வளர்க்கிறவங்களுக்கு இது தெரியும். அப்படிப்பட்ட சிரமங்கள் எல்லாம் இங்க இருக்கு. இருந்தாலும் தினமும் இப்பயும் இரவு நேரங்கள்ல கோயில் தொண்டர்கள் நாய்களுக்கு பல இடங்கள்ல உணவு வச்சுட்டு வருவாங்க. இரவு அர்த்தசாம பூஜை முடிஞ்சதும் இங்க வர்றவங்களுக்கு பார்க்க முடியும். சில பேர் பகல்லே எப்பயாவது ஒரு நாள் வர்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க குறையாக சொல்றாங்க, இங்க நாய்களை யாரும் பாத்துக்கிறது இல்ல, பைரவ நிலையம்னு பேர் வச்சிருக்கிறாங்க, நாய்களை யாரும் இங்க கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனா இங்க இருக்கிற வருத்தங்களை நாங்கள் எங்க போய் சொல்றது, எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதனால இந்த பதிவுகள் வாயிலா சொல்றேன். பைரவ நிலையம் அப்படின்னா நாய்களை பராமரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல. கால பைரவருக்கு வாகனம் நாய் என்பதனால் எங்களுடைய கொடியிலும் எங்களுடைய அடையாளத்திலும் எங்களுடைய லட்சணையிலும் எங்களுடைய சின்னமாகவும் நாய் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக எல்லா ஊர்லயும் இருக்கிற நாய்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க விட்டா அதை எப்படி பராமரிக்க முடியும்? நீங்க யதார்த்தத்துல உங்களுடைய ஆழ் மனசு கேட்டு பாருங்க, புரியும். யதார்த்தமா சிந்திச்சு பார்த்தா புரியும். இது எப்படி சாத்தியமில்லாத ஒன்று. நம்ம தெருக்கள்ல நமக்கு தொந்தரவு கொடுக்குற நாய்களை எல்லாம் கொண்டு வந்து கோயில்ல விட்டா கோயில்ல என்ன செய்வாங்க? இங்க ஒரு நாளைக்கு பல பக்தர்கள் வந்து போற இடம். இதனால அங்க எவ்வளவு சிரமம் இருக்கும். அன்னதான கூடத்துல நாய்கள் மலம் கழிச்சு வச்சிரும், சிறுநீர் கழிச்சு வச்சிரும், நாய்க்குட்டிகள் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது ரொம்ப தொந்தரவு பண்ணும். அங்க சாப்பிட்ற இடம் அசுத்தமா இருந்தா அதுக்கும் மக்கள் வந்து முகம் சுழிப்பாங்க. இந்த நாய்கள் எல்லாம் இவங்க ஏன் இப்படி சேர்த்து வைக்கிறாங்க அப்படி சொல்றவங்களும் உண்டு. இப்படி நாய்கள் எல்லாம் இங்க இருந்தா எப்படி நாங்க வந்து நிம்மதியா சாமி கும்பிடுறது? ஒரு கஷ்டம் தான் கோயிலுக்கு வரோம், இங்க வந்தா இப்படி தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு கஷ்டப்படுறவங்களும் உண்டு. எல்லா தூண்கள்லயும் கோயில் உள்ள எல்லாம் சிறுநீர் கழிச்சு வச்சிரும். ஒரு இடத்துல நிம்மதியா ஒரு அமைதியா உட்கார முடியாது அந்த துர்நாற்றத்துல. இவ்வளவு நிர்வாக சிக்கல் இருக்கு. இதெல்லாம் கூட ஏதாவது ஒண்ணு சமாளிச்சுக்க முடியும். கொஞ்ச நாளா இருந்து கொஞ்சம் வருடங்களா இருந்தே சொல்லலாம், சுற்று வட்டார மக்கள் எல்லாம் நிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க கோயில்ல நாய் கொண்டு வந்து கோயில் நிர்வாகத்துல இருக்கிறவங்க தான் அதை ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்து இங்க நாயை விடுறாங்க. அப்படி நாய் விடுறதுனால சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தொந்தரவு. அவங்களுடைய ஆடு மாடுகளை கடிக்கிறதும், காட்டுக்கு மேய்ச்சலுக்கு வர்ற ஆடுகளை மாடுகளை விரட்டுறது, கடிக்கிறது. ஒரு ஆடு நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த ஆடு மேய்ச்சவங்களுக்கு இழப்பு. அதனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. கோழி பண்ணைகள்ல போய் அந்த கம்பி வலைகளை எல்லாம் கூட சில நேரங்கள்ல அறுத்துறது, கோழி பண்ணைகளை சுத்திலும் போய் தொந்தரவு பண்ணுது. அப்போ சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாம் நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலாலதான் எங்களுக்கு இந்த தொந்தரவுன்னு சொல்லி அங்கங்க ஒன்று இரண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எங்களுக்கும் மன உளைச்சல். ஏன்னா சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாம நம்மால் ஒரு சூழல் உண்டானதுன்னா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை உண்டு பண்ணாது அப்படின்றது உங்க மனசுக்கு புரியும். இவங்க நாய்கள் எல்லாம் ஏன் இங்க அனுமதிக்கிறாங்க? உண்மையில் நாங்க நாய்களை கொண்டு வந்து இங்க விடுங்கன்னு எப்பயும் யார்கிட்டையும் சொன்னதில்லை. அப்படி பராமரிக்கவும் முடியவும் முடியாது. அந்த பக்கம் காடு, வனப்பகுதியில் இருக்கிற மான்கள் எல்லாம் கடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதுக்குரிய பொறுப்பாளர்கள், அதிகாரிகள் அவங்களும் சங்கடப்படுறாங்க. இவ்வளவு நடைமுறை சிக்கல் இங்க இருக்குது. ஆனா இதையெல்லாம் புரியாம நாங்கள் அதுக்கு உணவிடுவதும் அது பராமரிக்கிறதும் புரியாம இங்க யாருமே பார்த்துக்கிறது இல்ல, பைரவ நிலையன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனா நாய்களை கூட இங்க பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லி நிந்திக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய மனசை கேட்டு பாருங்க. அது சாத்தியமா? தினந்தோறும் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு காலையில் அதிகாலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனையோ பணிகள். தினமும் 5 கால வழிபாடுகள் நடத்தியாகணும், கோயில் தூய்மை செய்தாகணும், அன்னதானம் நடத்தியாகணும், இடையிடையே விழாக்கள் வழிபாடுகள் தொடர்ந்து ஒருங்கிணைச்சாகணும். ஒரு விழா அப்படின்னா வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அதுக்கு முந்தைய நாள்ல இருந்தே அதற்கு முன்னேற்பாடு தயார் செய்யறது, அன்னைக்கு விழாவோ வழிபாட்டையோ நடத்துறது,
திரும்ப மறுநாள் வந்து அதெல்லாம் சீர் செய்யணும். அந்த பொருட்கள் எல்லாம் உரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும், தூய்மை செய்யணும், மலர் மாலைகள் இது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும், எல்லா சன்னதியில் இருக்கக்கூடிய நிர்மாலியங்கள் எல்லாம் எடுத்து தூய்மை செய்யணும், அலங்காரங்கள் எல்லாம் தூய்மை செய்யணும், கலைச்சு இத்தனை சிரமங்கள் நடைமுறை சிக்கல் இருக்கு. அது கூடயும் இந்த உயிர்களையும் பராமரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலையும் இந்த நோயுற்ற நாய்கள், பராமரிப்பு இல்லாம இங்க கொண்டு வந்து விடப்பட்ட நாய்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியறது இல்ல. நாய்களை வளர்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். புதிய நபர்களை அது சேர்க்காது. கிட்ட போய் அதை பிடிச்சோ அதுக்கு மருந்திடுறதோ அதை பராமரிக்கிறதோ அவ்வளோ சாத்தியம் இல்லை. அது நம்ம கடிக்கிறதுக்கு வரக்கூடிய சூழல். ஒன்றை ஒன்று நாய்களையே கடிச்சுக்கிறது போக மனிதர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்துது. ஒன்று இரண்டு அப்படி இங்க பக்தர்களையும் அதை பிடிக்க போனவங்களையும் அதுக்கு மருந்திட போனவங்களையும் கடிச்ச நிகழ்வுகள் எல்லாம் கூட உண்டு. அப்ப நாம இரண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல அமைதியான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கணும், வழிபாட்டுக்கு ஒரு நல்ல சூழலை உண்டாக்கி கொடுக்கணுன்ற பொறுப்பும் இருக்கு. இந்த உயிர்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணமும் இருக்கு. இப்படி இருதலை கொள்ளி மாதிரி என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியாம இங்க எத்தனையோ நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் வழிபாட்டுக்கு தயார் செய்துட்டே இருந்தேன். அந்த நேரம் திடீர்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு, காட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மரத்தடியை நோக்கி என்னை இழுக்குது. நானும் என்ன மறந்து நான் அந்த மரத்தடிக்கு போய் நிக்கிறேன். அங்க அருகாமையில ஒரு முள் புதர், அந்த புதருக்குள்ள 2 சாக்குப்பை, இந்த பசும் தீவனம் வருது இல்லையா, பசுமாடுகளுக்கு பூசான்னு சொல்லுவோமே, அது போடுற சாக்குப்பை, அந்த சாக்குப்பை பையில ஒன்று மட்டும் அசையுது. எனக்கு ஒரு அச்சம், இது என்ன இருக்கு இவ்வளவு பெரிய பை அசையுதேன்னு சொல்லி நான் சத்தம் போட்டு சில பேர் வர சொன்னேன். வந்து அதுக்குள்ள முள் புதர்ல நுழைஞ்சு சிரமப்பட்டு அந்த வேலியிலிருந்து அதை கொண்டு வந்து வெளியே வச்சு பிரிக்க சொன்னேன். பிரிச்சாங்க. பிரிச்சு கொட்டினா அந்த பை நிறைய நாய்க்குட்டிகள். ஒரு பை கொட்டினதும் முழுசும் நாய்க்குட்டிகள் அப்படியே மயங்கி குற்றுயிரும் குலையுயிருமா இருக்கு. எனக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த பையில இருக்கிறதெல்லாம் செத்து போச்சு. ஏன்னா அந்த பையில அசைவு இல்லையே. அதை பிரிச்சு கொட்டினா எல்லா நாய்க்குட்டிகளும் செத்து இருந்தது. அப்போ மனம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு, இப்படி கல் மனசா இருக்கிறாங்களே, அதை கொண்டு வந்து எங்கேயாவது விட்டுருந்தா கூட கால் போன போக்குல போய் எங்கேயோ ஒன்று அது வயிற்றுக்கு உணவு தேடி உயிர் வாழ்ந்திருக்கும், அல்லது ஏதோ இன்னும் ஒரு நாள் கூட உயிரோடு இருந்திருக்குமே. இப்படி சாக்கு பையில கட்டி மூச்சு திணறி அதை வந்து முள்ளு புதர்ல போட்டுட்டு போனா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த உயிர்களுக்கு மதிப்பே இல்லையான்னு சொல்லி எனக்கு கண்ணீர் வந்தது. அது எங்கேயோ செத்துடும், யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்ச அவங்களுக்கு இதெல்லாம் கடவுள் பார்ப்பாருன்ற எண்ணமே இல்லையே. அப்போ எதிர்காலத்துல இந்த உயிர்களுக்கெல்லாம் ஏதாவது நன்மை செய்யணுன்ற எண்ணத்துல நான் பைரவ சரணாலயம் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னு முயற்சி எடுத்தேன். நமக்கு ஆசிரமத்துக்கு பக்கத்துல மலை அடிவாரத்துல கூட அதற்குன்னு இடம் பார்த்து அறங்காவலர் குழுவுல கூட ஒரு இடம் வாங்கி கொடுக்க சொன்னா அதுக்கு சிறிது இடம் வாங்கியும் வச்சாங்க. ஆனா அதுக்கு போதிய உதவியோ ஆதரவோ இல்லை. அப்படி நாய்களை கொண்டு வந்து வெட்ட வெளியில விட முடியாது. அதுக்கான அடிப்படையான வசதிகள் செய்யாம நாம் அங்க கொண்டு போக முடியாது. ஆனால் நான் நாய்கள் சரணாலயம் உருவாக்கிட்டேன்னு சொல்லி இன்னும் நிறைய நாய்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த புரளியினால இங்க விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்த்து சில பேர் ஒரு சேனல்ல இருந்து கூட வந்து இன்ஜஸ்டிஸ் ஃபார் பிட்டி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கிள் போட்டு அது ரொம்ப சங்கடப்படுத்தினாங்க எனக்கு. சில பேர் வந்து அப்படி பைரவ சரணாலயம்ன்றது இந்த நாய்கள் எல்லாம் வச்சு உருவாக்கணும்னா அதற்கு இந்தந்த துறையில அனுமதி வாங்கணும், அதுக்கு அப்ரூவல் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், ஏதோ சொல்லி அச்சுறுத்திட்டாங்க. நான் அதுக்கு பின்னாடி அதை இப்போதைக்கு இது செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சு அந்த எண்ணத்தை நான் கைவிட்டுட்டு கோயில் திருப்பணியை மட்டும்தான் நாம் இப்ப பாக்குறோம். ஆனா எனக்கு அந்த எண்ணம் உண்டு, இந்த நாய்களுக்காக ஒரு சரணாலயத்தை உருவாக்கணும்னு சொல்லி. யதார்த்தத்துல அதை செய்யணும்னா அதற்கு அடிப்படை வசதிகள், நாய்கள் வெளியே போகாம அந்த மொத்த இடத்துக்கும் நம்ம வேலி அமைக்கணும், அதுக்கு நிழல் தரத்துக்கு கொட்டகைகள் மாதிரியான அமைப்பு அமைக்கணும். அதுல நாய்கள் வந்து ஒன்றா வாழாது, ஒன்னோடு ஒன்று கடிச்சுக்கும். அதுல சண்டை போடுற நாய்கள் எல்லாம் பிரிச்சு வைக்கிறதுக்கு தடுப்புகள் உருவாக்கணும். அடிக்கடி குட்டி போடும், சண்டை போடும், ஒன்று கடிச்சுக்கும், அதுக்கு மருந்துடணும், அதுக்கு நோய் வரும், அதுக்கு மருத்துவம் பார்க்கணும், தினமும் உணவிடணும், நீர் கொடுக்கணும், அதற்கு பணியாளர்கள் வேணும், இதற்கெல்லாம் பொருளாதாரம் வேணும். இதை நடைமுறைப்படுத்துறது இப்போதைக்கு நாம் 4 பேர்கிட்ட இறந்து கோயில் கட்டுற திருப்பணி செய்துட்டு இருக்கிற நமக்கு இது இப்ப சாத்தியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கனத்த இதயத்தோடு அதற்கான காலம் வரும்னு சொல்லி நானும் காத்துட்டு இருக்கிறேன்.
நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த நாய்களை எல்லாம் பராமரிக்கணுன்ற எண்ணம் எனக்கும் உண்டு. ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுக்காம சில பேர் நாய்களை இங்க யாரும் பராமரிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே. நீங்க வரும்போதெல்லாம் வேறு வேறு நாய்களை பாக்குறீங்களே, அப்போ உங்களுக்கு புரியலையா இதெல்லாம் இங்க பராமரிக்கிற நாய்கள் இல்ல, இங்க இருந்தோ கொண்டு வந்து விடுற நாய்கள்னு உங்களுக்கு புரியலையா? ஒரு முறை ஒரு டாடா ஏஸ் வண்டியினுடைய வண்டியில முழுசுமா நாய்களை ஏத்திட்டு வந்து இங்க இங்க விட்டுட்டு போறோம், நாங்க மாசத்துக்கு அரிசி 2 சிப்பம் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்றாங்க. ஒரு டாடா ஏஸ் நிறைய அவங்க தெருவுல ஊர்ல இருக்கிற நாய்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு வந்து இங்க விட்டுட்டு போனா, இது பண்ணை கிடையாதே, இங்க வேலி கிடையாதே, இது ஒரு இடத்துல உள்ள இருக்காதே, இப்ப பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய மக்கள் எங்களை நிந்திக்கிறாங்க, சங்கடப்படுற மாதிரி பேசுறாங்க. அந்த நெருடல் எல்லாம் இவங்களுக்கு புரியணும். இது சாத்தியமா? மக்கள் தினமும் கூட்டமா வரக்கூடிய இடத்துல குழந்தைங்களை கடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தின்பண்டங்கள் பிஸ்கட்டோ ஏதாவது ஒண்ணு தின்பண்டங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்கள எட்டி கையை பிடிச்சிருது. இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் இங்க இருக்கு. ஆனா அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏதோ வந்து பார்த்த உடனேயே விமர்சனம் சொல்றது, கருத்து சொல்றது, அந்த உயிர்களுக்காக இறக்கப்படுற மாதிரி பேசுறவங்க இதை புரிஞ்சுக்கணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். தினந்தோறும் இங்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வழிபாடுகள் எல்லாம் நடத்திட்டே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இங்க அதற்குரிய ஆட்கள் பற்றாக்குறையிலையும் எவ்வளோ சிரமப்பட்டு இரவு பகலாக இங்க நிறைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க. இங்க இப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்றே ஒன்றுதான், இதனை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற பிரதிபலனை எதிர்பாராத பக்தர்கள் தொண்டர்களுடைய உழைப்பினால் மட்டும்தான் இது சாத்தியம். பொருளாலோ வெறுமனே கூட்டத்தினாலோ இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அதனால் இங்கு நாய்களை கொண்டு வந்து விடுறவங்களும் தயவு செஞ்சு இங்க அப்படி கொண்டு வந்து நிறைய நாய்களை நீங்க விடுறதுனால இங்க நடைமுறை சிக்கல் இருக்கு. சுற்று வட்டார மக்கள் சண்டை போடுறாங்க, கோயில்ல வந்து புகார் சொல்றாங்க, நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்துறாங்க. எத்தனையோ இங்கு சிக்கல் இருக்கு. கால்நடைகள் வளர்க்குறவங்க நிந்திக்கிறாங்க, கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க நிந்திக்கிறாங்க, எங்களுக்கு இதனால நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லி. அதனால் தயவு செஞ்சு இங்க நாய்களை யாரும் கொண்டு வந்து விடுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நீங்க எல்லாரும் பிரார்த்தனை வைங்க, அது கேட்கப்படும். இந்த சூழ்நிலை மாறணும்னு எனக்கு அந்த வலிமை கிடைக்கும் பட்சத்தில் விரைந்து அதுக்கு ஒரு சரணாலயம் உருவாக்கி அதுக்கப்புறம் நாங்க முறையா அறிவிக்கிறோம், நாய்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லி. அப்போ நீங்க செய்யலாம். இப்ப அதற்கான சாத்தியக்கூறுகள் இங்க இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால உங்க வீட்டுல வளர்க்க முடியாத நாய்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து விடுறது தயவு செஞ்சு பக்தர்கள் பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கிறோம். அதே போல இங்க நீங்க பார்க்கும்போது இந்த நோயுற்ற நாய்கள், வயதான நாய்கள், பராமரிப்பு இல்லாத நாய்களை பார்க்கும்போது நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இவையெல்லாம் கோயில்ல பராமரிக்கக்கூடிய நாய்கள் இல்லை, யாரோ வெளியில இருந்து கொண்டு வந்து விட்டுட்டு போற நாய்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எந்த அடிப்படையும் புரியாமல் நீங்கள் எதிர்மறையா விமர்சனம் வைக்க வேண்டாம். அது எங்களுக்கு மன வருத்தத்தை தருது. உண்மையை வந்து தெளிவா கேட்டு அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களோ விமர்சனங்களோ கண்டிப்பா இங்கு வரவேற்கப்படும். நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளும் வரவேற்கப்படும். நீங்க இங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு நாய்களை பராமரிக்கிறீங்க, உங்க தெருவுல இருக்கக்கூடிய கோயில்ல எத்தனை நாய்களை பராமரிக்கிறாங்க, உங்க ஊர்ல இருக்கிற கோயில்கள்ல எத்தனை உயிர்களை அங்க பராமரிச்சு வளர்க்குறாங்க, இதையுமே ஒரு ஆய்வு செய்யலாமே. ஏன்னா சில பேர் நாய்களை இங்க விடாதீங்க அப்படின்னு சொன்னா கோயில் ஊழியர்கள் கிட்ட பக்தர்கள் கிட்ட அவங்க செய்யற வாதம் என்ன தெரியுமா, இது பைரவர் கோயில் தானே, பைரவர் கோயில்ல நாய் விடாதுங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க, நாயை தானே இங்க வச்சு கும்பிடுறீங்க, இப்படி ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. பைரவர் கோயில்ல நாய்களை எல்லாம் கொண்டு போய் விடணும்னு எந்த வழக்கமும் இல்லை, எந்த சாஸ்திரமும் இல்லை, அப்படி இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நடைமுறையும் இல்லை. அப்படி பார்த்தா பைரவருக்கு வாகனம் நாய் அப்படின்றதுனால நீங்க நாயை கொண்டு வந்து பைரவர் கோயில்ல விடணும் அப்படின்னா, உங்க தெருவுல விநாயகர் கோயில் இருக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய எலிகளை எல்லாம் பிடிச்சிட்டு போய் விநாயகர் கோயில்ல விட்டா அந்த கோயில்காரங்க பாத்துக்க முடியுமா, கோயில் நிர்வாகிங்க பாத்துக்க முடியுமா? உங்க ஊர்ல முருகன் கோயில் இருக்கும், விவசாயத்துக்கு தொல்லை கொடுக்குற மயில்களை எல்லாம் கூட்டு வச்சு பிடிச்சிட்டு போய் முருகர் கோயில்ல விட்டு கோயில்காரங்களை பார்த்துக்கிட்டு இது முருகர் கோயில் தானே, நீங்க இந்த மயிலெல்லாம் வளங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஊர்ல இருக்கிற காளைகளை எல்லாம் பிடிச்சிட்டு போய் சிவபெருமானுக்கு வாகனம் நந்தி தானே, காளை தானே, ஒரு 100 200 காளைகளை இங்க பராமரிங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்தா இது அவர்களால் பராமரிக்க முடியுமா?
ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு திருமேனிக்கும் ஒரு வாகனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த வாகனங்களை எல்லாம் அந்த கோயில்கள்ல வச்சு வளர்க்கணும், பராமரிக்கணும் அப்படின்னா அது நடைமுறை சாத்தியம் இல்லை. அது தத்துவார்த்தமானது. இதை புரிஞ்சுக்காம இது பைரவர் கோயில் தானே, ஏன் இங்க நாயை விடக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லி வாதிடுறாங்க. அது நடைமுறை சாத்தியம் இல்லை. நூற்றுக்கணக்கான நாய்களை எப்படி கோயில்ல வெட்ட வெளியில திறந்த வெளியில பராமரிச்சு அதுக்கு உணவிடுறது ஒரு பெரிய செயல் இல்லை, அது நம்மால முடியும். ஆனா அதுக்கு மேல அதுக்கு சில தேவைகள் இருக்கு. அது சண்டை போடும்போது அதை பார்த்துக்கணும், அது கடிபடும் போது அதுக்கு மருந்திடணும், அதை தொட்டு அதுக்கு மருத்துவம் பார்க்குற மாதிரி சூழ்நிலை இல்லை. அது கிட்ட போகவே விடாது. அது அப்படி யாராவது அதை பிடிக்க போனா அவங்கள கடிச்சிரும். இத்தனை சிரமங்கள் இருக்கு. இதெல்லாம் புரிந்து கொண்டு புதுசா வரக்கூடிய பக்தர்கள், நீங்கள் விமர்சனம் சொல்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து உங்க மனசையே ஆழ் மனசையே கேட்டு அதுக்கப்புறம் சரியான கருத்துக்கள் இருந்தா மட்டும் நீங்க சொல்லணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.